ஹாய் கைஸ், நம்ம இன்றைக்கி நண்டு குழம்பு தான் வைக்க போகிறோம். ஒரு பெரிய கடாயை காய வச்சுட்டு இந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றி காய வைங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகும் 1/4 டீஸ்பூன் வெந்தயத்தையும் போட்டு நல்லா பொரிய விடுங்க. ஒரு 10 சின்ன வெங்காயத்தை 2 அறுத்து வச்சுக்கோங்க. அதையும் இந்த எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா போட்டுட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வெங்காயம் நல்லா சுருளை வதங்கினதுக்கப்புறமா ஒரு 2 தக்காளியை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் எடுத்து போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே 5 பல்லு பூண்டும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நான் 1/2 kg நண்டுக்கு சொல்கிறேன். அதாவது ஒரு 6 பீசஸ் ஆஃப் நண்டுக்கு நான் இவ்வளோ குவான்டிட்டி போடுறேன். இதே டபுள் தி குவான்டிட்டி உங்களுக்கு ஆச்சு, அதாவது ஒரு 1 kg நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா இது எல்லாத்தையுமே குவான்டிட்டி டபுள் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா வெங்காயம் தக்காளிலாம் வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலையும் போட்டு சேர்த்து வதக்கிக்கோங்க. எப்பயுமே நான் மசாலா வீட்டில் அரைச்சி அம்மா தந்த மசாலா தான் போடுவேன். வீட்டில் இருக்கிற குழம்பு மிளகாய் பொடின்னு ஒன்று அரைச்சி வச்சுருப்பாங்க. அது ஒரு 3 இந்த புளிக்கரண்டி அளவுக்கு போட்டுக்கிறேன். இது போட்டோன்னா இன்னும் கொஞ்சம் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். அதனால் இதுதான் அரைச்சி வாங்குறது. இந்த இது நல்லா வெங்காய தக்காளியில் இருக்கிற அளவுக்கு சுருளை வதக்கணும். கூடவே தேவையான அளவு உப்பும் போட்டுக்கோங்க. நல்லா அடி பிடிக்காத மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. அந்த மசாலாலாம் வெங்காயம் தக்காளியில் சேர்ந்து இருக்கிற வரைக்கும் நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் அந்த மசாலாலாம் கருகிடக்கூடாது இல்லையா, அதனால் தண்ணியும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வைக்கிறதுக்கு அப்புறமா அந்த இது நல்லா வெந்துட்டுருக்கும் போதே நீங்கள் இந்த சைடு தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றணும். தேங்காய் கூட சேர்ந்து அதுக்கு இன்க்ரீடியன்ட் சோம்பு, சீரகம், மிளகு, அப்புறம் வெங்காயம், அப்புறம் தேங்காய், இது எல்லாமே வேணும். இதில் என்னென்னா சோம்பு, சீரகம், மிளகு இது எல்லாமே 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. வெங்காயம் ஒரு சின்ன வெங்காயம் ஒரு 2 இது எடுத்துக்கோங்க. தேங்காய் ஒரு 1/4 தேங்காய் அந்த அளவுக்கு திருவியே எடுத்து வச்சுக்கோங்க. சில்லு போடாதீங்க, திருவி எடுத்து தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கோங்க. இதுவுமே நம்ம குவான்டிட்டி கூட இதுக்கு தக்கன குவான்டிட்டி நீங்கள் கூட்டிக்கணும். 2 குவான்டிட்டி கூட தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு அந்த குழம்புல மசாலாலாம் வாட போகிற வரைக்கும் மூடி வச்சிருந்தோம் இல்லையா, அதிலே இந்த அரைச்ச கிரேவியை எடுத்து கொண்டு போய் ஊற்றிடுங்க. நல்லா இந்த இது ஊற்றுறதுனாலே குழம்புக்கு ஒரு ஸ்வீட்னஸ் கிடைக்கும். இது நல்லா ஊற்றிட்டு எப்பயுமே வேஸ்ட் பண்ணாதீங்க. கொஞ்சம் இருக்கிறத தண்ணி, இப்போ நம்ம 4-5 நண்டு போடுறதுனால தண்ணி தேவைப்படும். அந்த மிக்ஸி ஜாரையே கழுவி ஊற்றிடுங்க. அதில் நல்லா தண்ணியும் எவ்வளோ 5 நண்டு 6 நண்டு போடுற அளவுக்கு தண்ணியும் கொஞ்சம் ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றினதுக்கப்புறமா நண்டு போடுறது மேலே நண்டை போட்டுறாதீங்க, பக்கத்தில் போடுங்க. அதனால தான் பெரிய கடாயாக எடுத்துக்கணும். மேலே நண்டு போட்டோன்னா அது வேகிறதுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். தனித்தனியாக போட்டு அடிக்கடி இது இந்த கிரேவி மாதிரி கிண்டிலாம் விடக்கூடாது. அப்படியே கொதிக்க விடணும் குழம்ப. நல்லா நண்டெல்லாம் போட்டுட்டு மூடி வச்சுட்டு கொதிக்க விட்டுருங்க. அந்த தேங்காய் பால் எல்லாம் சேர்ந்து அந்த நண்டுக்குள்ளே ஜூஸியாக மாறிடும். லாஸ்ட்டாக இதையும் நல்லெண்ணெய் எடுத்து, நல்லெண்ணெய் ஏதோ ஒரு பிராண்ட் நல்லெண்ணெய் எடுத்து மேலே நல்லா ஊற்றி விடுங்க. நல்லா ஊற்றிட்டு பார்த்தோன்னா நல்லா டேஸ்டான நண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு கைஸ். அது அப்படியே சூடான சாப்பாடில் அந்த நண்டு குழம்பை போட்டு அப்படி சாப்பிடும் போது அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அந்த நண்டோட ஃப்ளஷில் எல்லாமே அந்த கிரேவிலாம் போய் நல்லா கலந்துருந்துச்சு. அதை சாப்பிட்றதுக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். இன்னொரு வீடியோவோட நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். பாய்.